மரியாதைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவனுடைய கருணையை அல்லாஹு தாலா சில பேருக்கு அல்லாஹ் அதிகப்படியாக தந்திருக்கிறார். வெறுமன கருணையை தருவது செல்வத்தை அதிகப்படுத்தி தருவதில் அல்லது அவனுக்கு அறிவு ஞானத்தையும் திறமையையும் அதிகப்படுத்தி தருவதில் மட்டுமல்ல, ஒரு மூமினுக்கு அல்லாஹு தாலா செய்த பேர் உபகாரம் தன்னுடைய பெயரை சொல்லி அவன் திக்ரு செய்வது, தன்னை நினைத்து அவன் வாழ்வதை கூட அல்லாஹு தாலா உடைய கருணை என்று சொல்லலாம். ஒரு மனிதன் இறைவனை நினைத்து திக்ரு செய்வதையும் இறைவனை நினைத்து வழிபடுவதையும் இறைவனே கதி என்று கிடப்பதும் கூட கருணைக்கு உட்பட்டதுதான். இன்னும் சொல்ல போனால் உலகத்தின் செல்வங்கள் உலகத்தின் பாக்கியங்கள் அனைத்தையும் விட அல்லாஹ் தன்னை நினைக்கக்கூடிய பாக்கியத்தை ஒரு மூமினுக்கு அல்லாஹ் தருவது, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தருவது அவனுக்கு செய்த கருணைகளிலேயே ஆக பெரிய கருணை. சகோதரர்களே, அல்லாஹுடைய திக்ருகள் என்று வரும்போது அவனுடைய அழகான திருநாமங்கள் 99 இருக்கின்றன. அந்த 99 திருநாமங்களையும் தினசரி வாழ்க்கையின் ஒரு ரொட்டீனாக, வாழ்க்கையினுடைய ஒரு பாணியாக ஒருவர் எடுத்துக்கொண்டாரேயானால் வாழ்க்கையில் அவன் துக்கப்பட தேவையில்லை, கவலைப்படவும் தேவையில்லை. ஏன்னா ஒவ்வொரு பெயர்கள் ஒவ்வொரு சக்தியை தருகின்றன. உதாரணமாக நாம் சொல்வதாக இருந்தால், உள்ளத்தில் நிறைய அழுக்குகள் தேங்கி கிடக்கிறது. எவ்வளவுதான் நன்மையை செய்ய நாம முற்பட்டாலும் கூட அந்த அழுக்குகள் அவைகளை நீர்த்து போய் செய்கின்றன, அவைகளை செய்ய விட மறுக்கிறது. அப்படின்ற பட்சத்துல அல்லாஹ்வுடைய அஸ்மாக்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய ரபுல் ஆலமீனுடைய மிகச்சிறந்த பெயர்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய யா ரஷீத், நேர்வழி காட்டுபவனே என்று நீங்கள் அவனை அழையுங்கள். திரும்ப 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 யா ரஷீத் யா ரஷீத் என்று நீங்கள் திக்ர் செய்யும் காலமெல்லாம் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் உங்களுக்குரியவனாக மாறிவிடுகிறார். எப்படி ஒருத்தனை திரும்ப 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 நம்ம கூப்பிடும் போது திரும்பி பார்க்கறானா இல்லையா? திமிர் பிடிச்சவனா இருந்தாலும் திரும்பி பார்ப்பான். ஒரு திமிர் பிடிச்சவனை நீங்க ஒண்ணுக்கு மேற்பட்ட நேரத்தில் கூப்பிடுங்களேன், ஒண்ணுக்கு மேற்பட்ட தடவை கூப்பிடுங்களேன், நிச்சயமாக அவன் என்ன செய்வானா? திரும்பி பார்ப்பான். என்னன்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ நமக்காகவே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இறக்கப்படக்கூடிய, நமக்காகவே கருணையை தேக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த இறைவனை ஏன் அஸ்மாவை கொண்டு அழைக்கக்கூடாது? அவனுக்கென்று பிரத்யேகமாக இருக்கக்கூடிய இஸ்முகளை வைத்து ஏன் அழைக்கக்கூடாது? அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பெயர் தான் யா ரஷீத், நேர்வழி காட்டுபவனே. எத்தனை முறை, அத்தனை முறை, இத்தனை முறை என்றல்ல, ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் நீங்கள் 100 முறை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்படி இல்லையா, உங்களால் அது ரொம்ப பாரமாக இருக்கிறதா, ஒரு நாளைக்கு 10 முறை அல்லது 11 முறை எடுத்துக்கொள்ளுங்கள். யா ரஷீத் யா ரஷீத் என்று. நேரம் காலம்லாம் கிடையாது. அல்லாஹ்வை அழைப்பதற்கு நேரம் காலம் இருக்கிறதா? நிச்சயமாக கிடையாது. அந்த ரப்புவுக்கு நேரமும் கிடையாது, காலமும் கிடையாது. ஐங்கால தொழுகைக்கு பின்னால் கூப்பிடுங்கள், படுக்கைக்கு போக முன்னால் கூப்பிடுங்கள். யா ரஷீத், நேர்வழி தருபவனை, என் உள்ளமெல்லாம் அழுக்காக இருக்கிறது. நன்மைகளை செய்ய நான் முனைந்தாலும் கூட அந்த அழுக்குகள் என் உள்ளத்தை நன்மைகள் செய்ய விடாதவாறு தடுத்து விடுகிறது. அதனால எனக்கு நீ நேர்வழி காட்டுண்டு இந்த ரஷீதை நீங்கள் கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து உங்களுக்கு இந்த இஸ்முகளுடைய பரக்காத்துகளை, இந்த இஸ்முகள் உங்களுக்கு தரக்கூடிய பலாபலன்களை இன்ஷா அல்லாஹ் நாம் விளக்குவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்துல மிகுந்த அளவுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க? துவா செஞ்சிருக்கிறாங்க. ஒரு சஹாபி வருவார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு துவாவை கற்றுத்தாருங்கள். நான் அதிகம் நேர்வழியோடு இருப்பதற்கும் எந்த நேரத்திலும் தவறான அசத்தியத்தின் பக்கம் செல்லாமல் இருப்பதற்கும் ஷைத்தானுடைய வழியில் நான் தரிகட்டு போகாமல் இருப்பதற்கும் நீங்கள் எனக்கு ஒரு துவாவை கற்றுத்தாருங்கள் என்று சொல்வார். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கவலை கொள்ளாதே, அல்லாஹும்ம அல்ஹிம்னி ருஷ்தி வஅய்தினி மின் ஷர்ரி நஃப்ஸி, இறைவா எனக்கு நேர்வழியை உதயமாக்கு, என் உள்ளம் செய்யக்கூடிய அந்த தவறான எண்ணங்களுக்கு நான் ஆளாவதிலிருந்து என்னை பாதுகாத்து விடு. என் நஃப்ஸ் என்னை எந்தெந்த கெட்ட வழிகளுக்கெல்லாம் கொண்டு செல்ல அது எத்தனைக்கிறதோ அது பின்னாடி நான் போயிடாம என் உள்ளத்துல நேர்வழியை உதயமாக்கி கொண்டே இரு. அல்லாஹும்ம அல்ஹிம்னி ருஷ்தி வஅய்தினி மின் ஷர்ரி நஃப்ஸி. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ருஷ்தின்ற வார்த்தையில் இருக்கக்கூடிய தான் ரஷீத். நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் இல்லையா, யா ரஷீத் யா ரஷீத், நேர்வழி காட்டுபவனே என்று சொல்லி, அந்த நேர்வழி காட்டுபவனிடத்துல கேட்கக்கூடிய பிரார்த்தனை தான் அல்ஹிம்னி ருஷ்தி, இறைவா எனக்கு நீ நேர்வழியை காட்டு. ஆகவே வாழ்க்கையில்
ரஷீதை கையில் எடுங்கள். எந்த காலத்திலும் வழி தவற மாட்டீர்கள். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் நேர்வழி காட்டு.